கர்நாடக மாநிலம் மங்களூரில் பக்கத்து வீட்டு நபரை கார் ஏற்றிக் கொள்ள முயற்சித்த போது சாலை ஓரத்தில் நடந்து சென்ற பெண் மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்ட காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூக்கி வீசப்பட்ட அப்பெண் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மங்களூரில் உள்ள கிரோடியன் சாலையில் வசித்து வருபவர் முரளி பிரசாத். இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர் சதீஷ்குமார் ஓய்வு பெற்ற BSNL ஊழியர். இவர்களின் இரு குடும்பத்தாருக்கும் ரூம் எப்போதும் பார்த்தாலும் சண்டை போட்டுக் கொண்டு இருப்பார்கள் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் காலையில் முரளி பிரசாத் பணிக்கு தன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது முரளி பிரசாத் வருகைக்காக தன் காரில் காத்திருந்த சதீஷ்குமார் வேகமாக முரளி பிரசாத் வாகனத்தின் மீது மோதி வாகனத்துடன் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில், மேலும் அதே சமயம் சாலை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் மீதும் கார் மோதியதில் பெண் தூக்கி வீசப்பட்டு வீட்டின் சுற்றுச்சுவரின் இரும்பு கிரில்லில் ஒரு கால் சிக்கி தலைகீழாக தொங்கியுள்ளார். பயங்கரம் சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதியினர் அந்த விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். காயம் அடைந்த அப்பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் உர்வா போலீசுக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் முரளி பிரசாத்தை விசாரணை மேற்கொண்டதில் தன்னை கொல்ல முயற்சித்ததாக புகார் அளித்ததை அடுத்து வழக்கினை பதிவு செய்து கொண்ட போலீசார் சதீஷ்குமாரை கைது செய்து அவரின் காரையும் பறிமுதல் செய்தும் பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.